கணபதி பப்பா மோரியா அஸ்வின் எங்க டீமுக்கு வரியா அப்படின்னு பல டீம்ஸ் வந்துட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா எல்லாருக்குமே இப்ப டாட்டா பை பை சொல்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரேட் லெஜெண்ட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்னைக்கு ஐபிஎல் அப்படின்ற இந்த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். இது மூலமா என்ன இப்ப தெரிய வந்திருக்குது அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வினும் இனிமே தினேஷ் கார்த்திக் போல ஃபாரின் டூர்னமெண்ட்ஸ்ல போய் கலந்து கொள்ளலாம். யுஏஇ ஹலோ பிபிஎல் வெயிட் மேன் ஐ அம் கமிங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்னு சொல்லி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா T20 லீக்லையும் தான் போய் கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு டோர்னமெண்ட் தான் சார் சொன்னேன், பல டோர்னமெண்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்திருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இது சிஎஸ்கேக்கும் அவருக்கும் நடுவில் இடைப்பட்ட ஒரு இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாம் கிளப்பி விடுறாங்க. சத்தியமா அது பூராவும் போய் தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. சிஎஸ்கேக்கும் இவருக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இதாயிரம் ஏதோ இந்த டெவால்ட் பிரேவிஸ் சம்பவத்தின் மூலமா இவர் இந்த விஷயத்தை லீக் பண்ணிட்டாரு, இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கதைகள் எல்லாம் வச்சு சிஎஸ்கே போன்ற ஒரு பிரான்சைசிக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற லெஜெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுங்கிறது முடிஞ்சு போயிட போறது கிடையாது. அது தொடர போகுது. அது எப்பவுமே வந்துட்டு இன்னைக்கு கிரிக்கெட்டா தொடரனாலும் கூட ஆஃப் த கிரவுண்ட்ல எப்பவுமே அது தொடரதான் போகுது. கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் ரவிச்சந்திரன் அஸ்வின். கிரிக்கெட்ல இன்னும் இனோவேட்டிவா என்ன பண்ணலாம், புதுசா என்ன பண்ணலாம், எனக்கு இன்னும் டைம் இல்ல, 24 மணி நேரம் எனக்கு பத்தல, எனக்கு 48 மணி நேரம் ஒரு நாள் கொடுங்க, 72 மணி நேரம் ஒரு நாள் கொடுங்க, நான் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் அவர். சோ அப்படிப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. இது ஒரு தடையே கிடையாது அவருக்கு. இது இன்னும் நிறைய விஷயங்களை ஓப்பன் தான் பண்ணுது. ஸோ ரொம்ப பாசிட்டிவா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இன்னும் எந்தெந்த லீக்ஸ்ல விளையாட போறாரு அப்படிங்கறத உங்களை போலயே தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். எந்தெந்த லீக்ஸ்ல இருந்து அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, இதுல எங்க போய் அவர் விளையாடுவாரு சொல்ல முடியாது. இன்னைக்கு சிஎஸ்கே உடைய ஜேஎஸ்கேயே, அதாவது நம்ம ஜோஹானஸ் சூப்பர் கிங்ஸ் சொல்றேன். ஸோ ஜோஹானஸ்பர்க்கு போய் அவர் ஆடலாம், டெக்சஸ்க்கு போய் ஆடலாம், எங்க வேணாலும் எந்த ஊர்ல வேணாலும் எங்க வேணாலும் போயிட்டு இன்னைக்கு அவர் சிஎஸ்கே உடைய பிரான்சைசிக்கு ஆடலாம், இல்ல வேற பிரான்சைசி கூட ஆடலாம். ஸோ அது ஐபிஎல் மட்டும் தான் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கு. பட் அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎல்லையும் இனிமே ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட மாட்டார் அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு கிட்டத்தட்ட தெரிய வருது அப்படின்றத நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் நான் இன்னும் இந்த குளோபலா உடைய கிரிக்கெட்டை ஆக்சஸ் பண்ண போறேன், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு அவர் சொல்லக்கூடியது மூலமா புரியுறது என்ன அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஃபாரின் பிரான்சைசிஸ் ஐடியா பண்றாரு. மேபி அது கோச்சா இருக்கலாம், பிளேயரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணணும் அவர் ஆசைப்படுறாருன்றது தெரியுது. அப்படி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு அப்படின்னா, முதல் ரூல் நீங்க இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் மேட்சஸ் எதுலையுமே விளையாடக்கூடிய நபராக இருக்கக்கூடாது, உங்களை ரிட்டையர் பண்ணிட்டு வெளியே போயிடணுங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால நம்மளுடைய பிசிசிஐ ரூல்ஸ் படி பார்க்கும்போது ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் மட்டும் பத்தாது, டிஎன்பிஎல் போன்ற டொமஸ்டிக் சீசன்ஸ் எதுலையுமே இனிமேல் அவரால் விளையாட முடியாது. அப்படி விளையாடாம இருந்தா மட்டும்தான் அவரால் ஃபாரின் பிரான்சைசிஸ் போக முடியும். இல்ல நான் ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்றேன், டிஎன்பிஎல் அடுத்த வருஷம் தொடர போறேன்னு அவர் நினைச்சாருன்னா அது அவருடைய முடிவு. பட் அது பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய மாதிரி அவருடைய அந்த ட்வீட்ல அந்த ஃபாரின் பிரான்சைசிஸ் எதையுமே அவரால் அணுக முடியாதுங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்குது. ஸோ அதனால ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னைக்கு 5th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. அந்த 5 வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யுஸ்வேந்திர சஹால், புவனேஸ்வர் குமார் போன்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய டெஸ்ட் கிரிக்கெட்ல 2nd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அனில் கும்ப்ளேக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்படிப்பட்ட பல நம்பர்ஸ் தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். தன்னை ரொம்ப சிம்பிளான ஒரு நபரா எல்லாருக்கூடயும் ரொம்ப அக்சசிபிளா வச்சுக்கிறதுனாலயோ, இல்ல எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருந்தாலே யாரோ மச்சான் வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல அவர் இருக்கிறாருன்றனால வேணா இன்னைக்கு அவரு நம்மள ஒருத்தரா இருக்கலாம். பட் ஆக்சுவலா நம்ம அப்படி லைட்டா தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அது இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் சொல்றேன், நம்ம தள்ளி அப்படி பார்த்தோம்னா என்ன மாதிரி ஒரு ஆளியா இருந்தாலும் உங்க அப்பா இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு சும்மா சிம்பிளா இருக்கிறாரப்பா, எந்த ஒரு வெட்டி பந்தாவும் இல்லாம மாஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அது மேபி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள்னாலேயோ இல்லை நம்ம சென்னையில் இருக்கக்கூடியவர்களாலேயோ அந்த ஒரு ட்ரெயிட் அவருக்குள்ள அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பட் மேன் ஆஃப் லெஸ் வேர்ட்ஸ், மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, பட் ஆஃப் கிரேட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா அது ரவிச்சந்திரன் அஸ்வின். இன்னைக்கு ஐபிஎல் இல்லாம அவரை ஒரு பிளேயரா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது மற்ற பிரான்சைஸில் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். பட் நீங்க சொல்லுங்க, ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஐபிஎல் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறீங்க? டு யூ டேக் இட் வெரி வெரி ஹாப்பிலி? சூப்பருங்க, நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுங்க, இது நல்ல விஷயம். போய் திரும்பவும் ஆக்ஷன்ல எல்லாம் போய் உக்காந்து இவனுங்க கிட்ட எல்லாம் போய் எவனாவது இருப்பான் போதும்பா பார்த்தாச்சு அப்படின்னு அவர் எடுத்த அந்த முடிவை நீங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அவர் இன்னும் ஐபிஎல் ஆடி இருக்கணும், ஒரு கம்பேக்கை கொடுத்து காட்டிருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க ஓன் கருத்தை சொல்லுங்க. அவர் டெசிஷன் அவர் எடுத்துட்டாரு. பட் ஸ்டில் we'll discuss and see you in the next video. Thank you for joining. சூப்பரா நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.